வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். அதிமுக பாஜக கூட்டணி உடைகிறதா? டெல்லிக்கு அதிர்ச்சி கொடுத்த அண்ணாமலை. வாங்க வீடியோவை முழுமாக்கின்றாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீடென அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டுதான் தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டில் தீவிரம் காட்டி வரும் வேளையில்தான் பாஜக மற்றும் அதிமுக இடையே ஒரு ஏற்பட்டுள்ள மோதல் என்பது போக்கு உச்சத்தை எட்டியிருக்கிறதா. அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தனது தொகுதி பொறுப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாம். அது மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலே ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதிமுகவுடன் இந்த கூட்டணியை தக்க வைக்க பாஜக தேசிய தலைமை காட்டும் ஆர்வம் என்பது அண்ணாமலையை தனித்து போட்டி அல்லது ஒரு சுயமரியாதை அரசியல் என்ற நிலைப்பாட்டிற்கு பின்னடைவாக கருதப்படுகிறதா. அதாவது தமிழகத்தில் பாஜக கண்டிப்பாக காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கிய முகமாக அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக தேவைப்படுவதாக அவரது ஆதரவாளர்களாம் தெரிவிக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் 2% இருந்த வாக்கு சதவீதத்தை பாஜகவானது தற்பொழுது 10% உயர்த்தி காட்டப்பட்டுள்ளது என்னவென்றால் அதற்கு முழுக்க காரணம் பாஜகவின் மூத்த தலைவரான அண்ணாமலை தான். இது கண்டிப்பாக யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக கூறப்படுகிறதா. கூட்டணியில் அதிக இடங்களை கேட்பது மற்றும் அண்ணாமலையின் விமர்சனங்களை ஏற்க மறுப்பது போன்ற அதிமுகவின் பிடிவாதம் என்பது அவரை ஒரு அதிருப்தி அடை செய்துள்ளதாக கூறப்படுகிறதா. தமிழக கள நிறுவனப்படி கண்டிப்பாக குறித்து டெல்லி மேலிடம் அண்ணாமலையிடம் விளக்கம் கேட்ட நிலையில் தனது வாதங்கள் முழுமையாக ஏற்கப்படாததால் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் எனவும் கட்சி தகவல் எல்லாம் தெரிவிக்கின்றனர். கடந்த சில மாதங்களாகவே இரு கட்சிகளுக்கிடையே ஒரு பனிப்போர் நிலை வருகிறது. அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையான குழுவானது பாஜகவுடன் ஒரு சமமான அளவில் தொகுதி பங்கீடு செய்ய தயக்கம் காட்டி வருகிறதாம். அண்ணாமலை கண்டிப்பாக என் மண் என் மக்கள் என்ற நடப்பயணத்திற்கு பிறகுதான் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்ததாக அவர் நம்புகிறார். ஆனால் அதை அங்கீகரிக்க அதிமுக மறுப்பதால் கூட்டணி விரிசல் நோக்கி நகரிக் கொண்டிருக்கிறது. அதாவது 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி அவசியம் என்பதால் தான் அண்ணாமலை அதிருப்தியை தாண்டி அதிமுகவை சரிகட்ட டெல்லி மேலிடம் முயற்சி செய்து வருகிறது. அண்ணாமலை தனது பதவி விலகல் குறித்து இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வ எதையும் அறிவிக்கவில்லை என்றே செய்திகள் கூறப்படுகிறதா. ஏனென்றால் அண்ணாமலை என்பது தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக பாஜகவிற்கும் ஒரு முக்கிய முக்கிய தலைவராக கருதப்படும் சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அண்ணாமலை இந்த செய்தியானது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பாஜக டெல்லி மேலிடத்திலும் ஒரு புதிய குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. இருப்பினும் கட்சியின் வளர்ச்சியை விட கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் விரும்புவதில்லை என்பதை அவர் தனது ஆதரவாளர் வெளிப்படுத்தியுள்ளதால் தான் தனது ராஜினாமா முடிவை மூலம் தேசிய தலைமை கழகத்தின் உண்மை நிலையை உணரச் செய்ய அவர் முயற்சி காலம் என அரசியல் கூறுகிறார்கள். இந்நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகு கட்சிக்கு கடுத்துள்ள இந்த கூடுதல் கவனம் மற்றும் தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை ஒரு புதிய திருப்பத்திற்கு கண்டிப்பாக எடுத்துச் செல்லுமா என்ற ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.